பாலிடிக்ஸுங்கிறது சரியானது தான் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு, இல்லை உங்களுக்கு அவங்க நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே வரேன் அப்படிங்க உங்கள் ஃபேமிலியில் எப்படி அப்ரூவ் பண்ணாங்க வீட்டில்? ஸோ இனிஷியல் டைமில் ஆப்வியஸ்லி எல்லா இடத்துலையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது தான். ஸோ அதே மாதிரி தான் ஃபேமிலியில் இருக்குது நல்லா பிஸ்னஸ் இருக்குது, எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு, ஒய் டு வாண்ட் டு கெட் இன்டு பாலிடிக்ஸுங்கிறது ஒரு கொஷினாக இருந்தது. பட் தே ஆல்சோ ரியலைஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இப்போ நம்ம இல்லைன்னா வேறு யார்? இப்போ நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தே ஹேவ் தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ். அவங்க போய் வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், அவங்க குடும்பத்தை பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு மிடில் கிளாஸ்க்கு ஒரு இன்றைக்கி இந்தியாவில் மேக்ஸிமம் பாப்புலேஷனுக்கு இருக்கிற ஒரு மேஜர் கன்சர்ன். அவங்க பேரண்ட்ஸ் அவங்க தான் பார்த்துக்கணும். என்னோடய விஷயத்தில் அப்படி இல்லைங்கிற போது ஐ ஹேட் திஸ் அட்வான்டேஜ். இந்த அட்வான்டேஜை நம்ம பெட்டராக யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம நினச்சிருந்தால் ஃபாரினில் போய் செட்டில் ஆகி இவங்கள்ட வேறு பெட்டர் லைஃப் நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம் நினைக்கும். இல்லை நம்ம ஏன் நம்ம ஊரை ஃபாரினாக மாற்றக்கூடாது, நம்ம எந்த ஊரில் வாழணும்னு நினைக்கிறோமோ அந்த ஊரை நம்ம ஊரை ஏன் மாற்றக்கூடாதுங்கிற ஒரு ஆசை தான், வேறு ஒன்று.